ஜாதகம் இல்லாமல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பித்ருதோஷம் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல ஒரு குடும்பத்தில் அதிக நாட்கள் அல்ல அதிக காலங்கள் எந்த ஒரு நல்ல காரியமே நடக்காமல் இருந்தால் அது அடிப்படையான ஒரு பித்ருதோஷம் இருக்கிறத குறிக்கும். ஒரு குடும்பத்தில் பலருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள், அதாவது பிரிவு இல்லை சண்டை சச்சரவுகள் அல்லது ஏதாவது வாழ்க்கை துணையை இழத்தல், இந்த மாதிரி இருந்தால் அது 2வது நிலை பித்ருதோஷத்தை குறிக்கும். அது அடுத்து ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு தடைகள், பிரச்சனைகள், சிக்கலான சூழ்நிலையில் சந்திக்கிறது, இப்படி இருந்தால் அது 3வது நிலை பித்ருதோஷத்தை குறிக்கும். அடுத்து ஒரு குடும்பத்தில் மனநிலை தவறின நபர்களோ இல்லை உடல் ஊனமுற்ற நபர்களோ இருந்தால் அது 4வது நிலை பித்ருதோஷத்தை குறிக்கும். ஒரு குடும்பத்தில் துர்மரணம் நடந்தால், அதாவது விபத்தாலோ இல்லை தற்கொலையாலோ இல்லை கொலை, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த குடும்பத்தில் கடுமையான பித்ருதோஷம் இருக்குங்கிறது நாம் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.